நீங்க தியேட்டர்ல போய் படம் பாப்பீங்களா இல்ல ஓடிடில போய் படம் பாப்பீங்களா? எது பெஸ்ட்னு பாப்போமா? ஃபர்ஸ்ட் கன்வீனியன்ஸ்ல பாத்துருவோம். கன்வீனியன்ஸ்ல நான் தான் பெஸ்ட். எப்படி சொல்ற பெஸ்ட்னு? இப்ப நான் ஒரு ஷோ புக் பண்ணேன்னு வையேன். ஓகே. அந்த ஷோக்கு அந்த டைமுக்கு போய் நின்னு வை, எனக்காக அங்க ஷோ இருக்கும். நீ லேட்டா போயிட்டா எப்படி நிக்கும்? லேட்டா போயிட்டுனா எப்படி லேட்டா போன்னு சொல்ற நீ? பெட்ரோல் இல்லாம நின்னுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அப்ப லேட்டா தானே போவ. ஆனா ஓடிடி அப்படி கிடையாது. நீ எப்ப வேணா அந்த ஒரு படத்தை பார்க்கலாம். இப்போ படத்தை காலையில பார்க்கலாம், மதியானம் பார்க்கலாம், நைட்டு பார்க்கலாம், ஏன் மிட் நைட்டை கூட பார்க்கலாம். முன்னா பார்க்க முடியுமா அப்படியே? சரிப்பா, அதெல்லாம் வாஸ்தவம் தான். இருந்தாலும் நீ வந்து தியேட்டர்ல பாக்குற எக்ஸ்பீரியன்ஸ் அங்க இருக்குமா? எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நம்ம பேசலையே, கன்வீனியன்ஸ் பத்தி தானே பேசுறோம். அப்ப அதுதானே பேசுறோம். சரி, கன்வீனியன்ஸ்ல யார் வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? பெஸ்ட்? சரிப்பா, ஒத்துக்கிறேன். அதனால ஓகே, எப்ப வேணாலும் பாக்குறதுனால கன்வீனியன்ஸ்ல ஓடிடி தான்ப்பா பெஸ்ட். அப்ப பாயிண்ட் கொடுத்துருவோமா? கொடுத்துருங்க. அவ்வளவுதான், கன்வீனியன்ஸ்ல ஓடிடி தான் பெஸ்ட். அடுத்தது நம்ம பார்க்க போறது காஸ்ட். காஸ்ட்ல யாரு பெஸ்ட்னு பாத்துருவோம். காஸ்ட்லயும் எப்படியோ நான் வந்து ஒரு 200 ரூபா கொடுத்துட்டு போனேன்னு வையேன். ஓகே. ஒரு நல்லா ஜம்முன்னு ஏசி காத்துல உட்காந்தம்மா, படத்தை பார்த்தோமா. எத்தனை படத்தை? அதான் என்ன படமோ அந்த படத்துக்கு போய் ஜம்முன்னு ஏசி காத்துல உட்காந்து பார்க்க வேண்டியதான். ஒரு படம் தானா? ஒரு படம் தான். ஒரே ஸ்கிரீன்ல எப்பறம் 4-5 படம் ஓட்டுவாங்க. ஆனா நான் 10-15 படம் பார்ப்பேன். வேற 200 ரூபாயில ஒரு ஸ்கிரீன்ல இல்ல, 1 மந்த் உட்காந்து பாப்பேனே 200. ஒரு 10 படத்தை 10-15 படம் பாப்பேன். ஆனா உன்னால பார்க்க முடியுமா? காஸ்ட்ல அதோ பார்க்கிங் சார்ஜ் கட்டணும், பாப்கார்ன் கட்டணும், மூவி சார்ஜ். சரி, இதெல்லாம் இருக்குது. இது என்ன பண்ணுவ? மூவி காஸ்ட்ல யார் பெட்டர்? ஓகே. காஸ்ட்லயும் வந்துட்டு அப்பா ஓடிடி தான்ப்பா பெஸ்ட். ஓடிடி தான். ஏன்னா 1 மந்த்க்கு நீ ஒரு 200-300 செலவு பண்ணா போதுமே. சரிப்பா, ஒரு 30-50 பிலிம்ஸ் நீ ஜாலியா பாத்துன்னு போயிடலாமே ஒரு சினிமா லவரா இருந்தா. சூப்பர். அப்ப எது பெஸ்ட் இதுல? காஸ்ட்லயும் ஓடிடி தான் பெஸ்ட். அடுத்ததா சோஷியல் எக்ஸ்பீரியன்ஸ்ல யார் பெஸ்ட்னு பாத்துருவோம். எப்படி பார்த்தாலும் ஓடிடி தான் பெஸ்ட். ஏன்னா நாங்க தான் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் ஃபுல்லா ஜாலியா படம் பார்த்து ஃபன் பண்ண முடியும். அங்க பண்ண அதெல்லாம் பண்ணலாம் பண்ணி. ஆனா உனக்கு ஃபேன் செலிப்ரேஷன் என்னன்னு தெரியுமா? ஃபேன் செலிப்ரேஷன் தெரியாது இல்ல, பாத்துருந்தா தெரிஞ்சிருக்கும். பார்க்காம இருந்தா எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஃபேன் செலிப்ரேஷன் தெரியும். அஜித் இல்லனா விஜய் திரையில வந்தாங்கன்னா அங்க எல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம் நாங்கன்றது சாம்பார் ஆப் எனக்கு. சில படத்துக்கு எந்த படத்துக்கு. ஆனா நீ அங்க போனாலும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எங்கேயுமே வராது. ஓடிடில பார்த்தாலும் வீட்டுல கத்த முடியுமா? அதை சொல்லு, வீட்டுல கத்த முடியுமா? அது மட்டும் இல்லாம நாங்க எந்த ஒரு பார்ஷாலிட்டியும் இல்லாம எல்லாரு கூடயும் அங்க பழகுவோம். எல்லாருமே மொத்தமா இருப்போம். யாரா பாட்டு போட்டாங்கன்னு வை, அங்க போய் மொத்தமா தான் டான்ஸ் ஆடுவாங்க. எந்த ரீஜியனும் இல்ல, எந்த கம்யூனிட்டியும் இல்ல. அப்பனா இதுல யாரு வின்னரு? நானே ஒத்துக்கிறேன், தியேட்டர் தான் வின்னர். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஸ்ட்ராக்ஷன் தான் பார்க்க போறோம். அதுல யார் பெஸ்ட்னு பாத்துருவோம். இதுல எப்படியோ நான் தான் ஜெயிப்பேன். எங்களுக்கு எப்படியோ ஒரு டிஸ்ட்ராக்ஷனா இருக்காது. ஆமா, உட்காந்து பீஸ்ஃபுல்லா படம் பார்ப்போம். ஃபேன் செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணுவீங்களே, அது பண்ணதான் செய்வோம். எனக்கு மேட்ச் வராது, ஏன்னா எனக்கு மேட்ச் வந்தது. அது உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகாதா? அதுக்கு தானப்பா அவ்வளவு பெரிய ஸ்பீக்கரு, டல்மி ஆட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அப்போ நீங்க பீஸ்ஃபுல்லா பாக்கும்போது குழந்தை அழுகுற சத்தம் கேட்கும், அங்க பேசுற லவ்வர்ஸ் பேசுற சத்தம் கேட்கும். அவங்க எல்லாம் லவ்வர்ஸ் எல்லாம் ஏன்பா சத்தமா பேசிருக்காங்க? அவங்க பாட்டு பேச போறாங்க. கருப்பே குசும்புக்காரன். இதுல என்னப்பா? ஆனா வீட்டுல பாக்குற அளவுக்கு வருமா? வீட்டுல அந்த அளவுக்கு டிஸ்ட்ராக்ஷனே இருக்காது. வீட்டுல டிஸ்ட்ராக்ஷன் இருக்காதான்ப்பா. இருந்தாலும் நீ வந்து நீ பாத்துட்டு இருக்க அப்படின்னா டக்குன்னு வந்து கரண்ட் போலாம். இல்லன்னா வந்து உங்க அம்மா திடீர்னு மேல துணி எடுத்துன்னு அனுப்பலாம். இல்லன்னா உங்க அப்பா எங்க கடைக்கு அனுப்பலாம். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்ப இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் தானே. ஆனா நாங்க தியேட்டருக்கு காசை கொடுத்துட்டு போனா அதுக்காக மட்டும் தான் போவோம். படத்தை நாங்க என்ன செலிப்ரேஷன் தான் சரி, எங்களுக்கு கரெக்டா அந்த எல்லாமே எங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்துருவீங்கன்னு சொல்ல வரீங்க. எப்படி இருந்தாலும் நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் படத்தை பார்த்துட்டு தானே வெளியே வருவோம். படிடா, ஒழுங்கா படிடா, நீ படிச்சு பெரிய இப்போ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்னா படம் பார்க்க முடியாது. கரெக்ட் தான். அடுத்த சினிமாவை எது டெவலப் பண்ணுது? ஓடிடியா இல்ல தியேட்டரா? ஆப்வியஸ்லி வந்து தியேட்டர் தான். எப்படி சொல்றது? ஏன்னா நாங்க காலகாலமா வந்துட்டு இருக்கோம். ஓகே, சினிமான்றது சும்மா கிடையாது. தியேட்டர்ல இருந்தா தொடக்கமே. ஓகே, ஓடிடி எல்லாம் இப்ப வந்தது. இப்ப இருக்க கரண்ட் ஜெனரேஷன்ல ஓடிடில தான் அதிக காசு சம்பாதிக்கிறாங்க. சினிமால என்னதான் ஓடிடில சம்பாதிச்சாலும் நான் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணா அதுல இருந்து நான் அப்பவே நான் எல்லாமே சம்பாதிச்சிருவேன். சம்பாதிச்சா கூட ஓடிடில வந்து நீ எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறல, அது ஒரு ஆட் ஆன் பெனிஃபிட் தான் உங்களுக்கு. அது எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சாலும் அது தேவைப்படுறவங்களுக்கு ஓகேப்பா.
இல்லனா அதெல்லாம் லோ பட்ஜெட்டுக்கு நீ ஓகேன்னு சொல்லலாம். ஹை பட்ஜெட்டுக்கு வந்தா இப்போ ஒரு வாரிஸ் படமே வருதுன்னா 300 கோடி வச்சு எடுக்கிறாங்கன்னா ஓடிடிலயே எடுக்கிறானே 180 கோடிக்கு எடுக்கிறாங்க. எடுப்பாங்க. அது அவனுக்கு ப்ராஃபிட் தானே. ப்ராஃபிட் தான் இல்லன்னு சொல்லல. இப்ப அந்த டெக்னாலஜிலாம் இப்ப வந்த டெக்னாலஜி. இப்ப அந்த காலத்துல இருந்து நீ ஓடிடின்னு வச்சிருக்காங்க, ஏன் வைக்கல? இப்ப வந்து ஐடியா இப்ப வந்து ஐடியா தானே. இப்ப அதனால தானே இப்ப நீங்க சம்பாதிக்கிறீங்க அதிகமா. கரெக்ட். அப்ப அந்த டெக்னாலஜி இல்ல. அப்ப காலங்காலமா யார் வருது? கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து ப்ரொடக்ஷன் ஆபீஸ்ல இருந்து காசை வாங்கி அதுல இருந்து பொருட்களை வாங்கி எங்க பண்ணுவோமா? உனக்கு நியாயமா இல்லையா? கஷ்டப்பட்டு படிச்சு வேலை இல்லாம ரோட்ல தருவேன் பைத்தியக்கார மாதிரி தெரியல. ஓடிடில நீ பாக்குற, தெரிஞ்சவங்க பாக்குறாங்க, தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க ஓடிடியை பத்தி? அப்ப அவங்களுக்கு இதுல போய் பார்க்கணும் அப்படின்றது தெரியாது இல்ல. நம்ம ஒரு வாட்டியே சொல்லி தர முடியாது. கரெக்ட். நம்ம சினிமாவை கூட்டு போய் காட்டணும், அப்பதான் அவங்களுக்கு அது தெரியும். அப்பனா எது ரொம்ப பெனிஃபிஷியல்? எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னா சினிமா தான். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஆனா அதாவது சினிமான்றது பீஸ் தியேட்டர் தான். சரி, ஓகே. என்னதான் வந்து நம்ம பேசினாலும் ஓடிடி பெஸ்டா தியேட்டர் பெஸ்ட் பேசினாலும் அதை வளர்த்து வர்றது வந்து மக்கள் தான். அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஆமா, அதனால இதுல யார் வின்னர் நீங்களே டிசைட் பண்ணிடுங்க. நீங்களே டிசைட் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் அப்புறமேட்டு நம்ம இதே மாதிரி என்ன வந்து கம்பேர் பண்ணலான்றதையும் நீங்க சொல்லுங்க. அது அடுத்தடுத்து வேற லெவல்ல பண்ணிடலாம். இன்னமும் நீங்க எது பெஸ்ட்ன்ட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.